வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ஆண்டியன் ஆசிலேட்டர் இங்கே இருக்கா, ஏஎன்டிஏஎன். ஓகே, ஆண்டியன் ஆசிலேட்டர் இது வந்து எடிட்டர் ஸ்பீக்கில் தான் இருக்குது. அலெக்ஸ் க்ரோ வருது. 3200 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்கள் இண்டிகேட்டரோட கிட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த இண்டிகேட்டர் தான் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் இண்டிகேட்டர். அதாவது இதுதான் வந்து ஒரு ஹீரோ இண்டிகேட்டர். ஓகே. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ஹீரோ இண்டிகேட்டரை பற்றி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லுமே முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏடிஎக்ஸ் அப்படின்னதோ இந்த இண்டிகேட்டர் தான். அது ஏடிஎக்ஸ் ஏதாவது வருதாந்தோ பார்க்கலாம். ஏடிஎக்ஸ் அண்ட் டிஐ எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஏடிஎக்ஸ் அண்ட் டிஐனா இந்த 3 லைன் இருக்கும், தெரியுதா? இந்த மூணு லைன் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. எப்படி யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லைனை போட்டுருவாங்க. லைனை போட்டு இந்த இடத்துல வந்து 20க்கு மேலே, ஸோ எனக்கு வந்து இந்த 20க்கு மேலே எனக்கு வந்து லைன் போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங் செல். இந்த இடத்துல பாருங்கள், ரெட் லைன் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தெரியுதா? ரெட் லைன் வந்து இந்த 20, இந்த லைன் போட்டிருக்குமே இந்த 20க்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ லைனும் போகுது. இந்த ப்ளூ லைனை போகுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2 அப்படின்னு சொல்லி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க ஏடிஎக்ஸை. இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஒரு சூப்பர் ட்ரெண்டோ, ஹாஃப் ட்ரெண்டோ, இல்லைனா ஒரு ஆர்எஸ்ஐயோ, இல்லை ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் போல ஒரு ஸ்டொக்காஸ்டிக்ஸோ, இல்லைனா வந்து ஒரு மெக்டியோ அப்படி ஏதாவது எடுத்துக்கிட்டு அந்த இண்டிகேட்டரும் இந்த இடத்துல செல் கொடுத்துச்சுன்னா வந்து செல்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஏடிஎக்ஸை வச்சு. ஸோ யூஸ்வலாக அப்படி தான் வந்து ஏடிஎக்ஸை ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கேட்கலாம், நான் ஏடிஎக்ஸை யூஸ் பண்ணிக்கலாமே, ஏன் ஆண்டியான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஏடிஎக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், செட்டிங்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். 20 அப்படின்றது ஒரு ரேஞ்ச் இருக்கும். கோல்டுனா வந்து 20 அப்படி வச்சுக்கலாம், 18 வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட வந்து ஒரு பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வேற ஏதாவது ஒரு வொலட்டாலிட்டிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட் வந்து 18 to 20 வச்சுக்க பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து 17 வைக்க பார்க்கணும். இல்லை நான் ஒரு மூவிங் ஆவரேஜ் ஏதாவது யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக 20 வந்து 22 to 25 நீங்கள் வந்து வைக்க பார்க்கணும். ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அது எந்த மெஷர்மெண்ட்டு, அது இன்னொரு விஷயம் இருக்குது, எந்த டைம் ஃப்ரேமுக்கு இது தேவைப்படும். இந்த லைன் வந்து வைக்கிறோம்ல 25 24 அது எந்த டைம் ஃப்ரேமுக்கு தேவைப்படும், அந்த டைம் ஃப்ரேம் வந்து செஷனுக்கு கரெக்டாக இருக்கா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கா, ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டியான் ஆசிலேட்டர். இந்த ஆண்டியன் ஆசிலேட்டர் வந்து நம்ம எந்த லைனும் போட மாட்டோம். 20க்கு மேலே போச்சுன்னா செல் ஸ்ட்ராங்காக இருக்குது, 20க்கு கீழே வந்துச்சுன்னா அது வந்து ரிவர்சல் ஆகுது, இல்லை 40க்கு மேலே போச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஓவர் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு ஏடிஎக்ஸ், ஸோ கீழே விழ போகுது, அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த இண்டிகேட்டரில் நான் வந்து ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரேஞ்ச் லைன் இருக்குல்ல, இந்த ஆரேஞ்ச் லைனை எடுத்து விட்டுருங்க. இந்த ஆரேஞ்ச் லைன் எடுத்து விட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதா, அதாவது ரெட் கிராஸ் ஓவர்னா என்ன, கிரீன் லைனுக்கு மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல கிரீன் லைனுக்கு மேலே போகுது, என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து வெறும் செல்லிங் மட்டும் பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து உடனே செல் பண்ணுவீங்க, இது கீழே வந்துச்சுன்னா உடனே திரும்ப செல் பண்ணுவீங்க, இதுக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும், ஆனால் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். மேபி நீங்கள் வந்து ஒரு 50-day மூவிங் ஆவரேஜ், இல்லை 100-day மூவிங் ஆவரேஜ், இல்லை 200-day மூவிங் ஆவரேஜ் ஏதாவது போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு 20-day மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோமே. ஒரு 20-day மூவிங் ஆவரேஜ்னா இந்த இடத்துல பாருங்கள், 20-day மூவிங் ஆவரேஜ் இந்த பேண்டு கீழே இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது. அந்த டைமில் வந்து இது வந்து ரெட்டில் தான் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு ரெட் கிராஸ் ஓவர் கொடுக்க போகுது, நான் எப்போ வெளியே வருவேன், திரும்ப வந்து எனக்கு இந்த ரெட் லைன் வந்து எப்போ க்ரீன் லைன் கீழே போகுதோ நான் அப்போ வந்து வெளியே வந்துடுவேன், இந்த ஏரியாவில் எங்கன்னா வெளியே வந்துடுவேன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ட்ரிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸிட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆண்டியன் ஆசிலேட்டர் வந்து எக்ஸிட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் எக்ஸிட்டுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆரேஞ்ச் லைன் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போ வந்து ஒரு ரெட் லைன் வந்து ஒரு க்ரீன் லைன் கீழே வருதோ, இல்லை க்ரீன் லைன் வந்து ஒரு ரெட் லைனுக்கு மேலே போகுதோ, நீங்கள் இருக்கிற பொசிஷன்ல இருந்து உடனே வந்து நீங்க எக்ஸிட் கொடுக்க பார்க்கலாம். அப்படி வந்து ஆண்டியன் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸிட் மெத்தட் யூஸ்வலா மார்க்கெட்ல இல்லாத மெத்தட், பட் நான் வந்து இதை ரொம்ப எஃபெக்டிவா பார்த்தேன். எக்ஸிட்டுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து கிராஸ் ஓவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எடுத்துருவோம். இப்போ யூஸ்வலா வந்து நம்மளுக்கு சிக்னல் லைன் வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, ஒரு ரெட் கிராஸ் ஓவர் நடக்குதா, இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கிராஸ் ஓவர் நடக்குது, அதாவது ஒரு ரெட் வந்து க்ரீனுக்கு மேலே போகுது. பட் இமீடியட்டாக நம்ம வந்து எந்த என்ட்ரிஸும் எடுக்க மாட்டோம். எப்போ என்ட்ரி எடுப்போம்னா ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே போகுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து ஆரேஞ்ச் லைன் மேலே போகுதுல, இந்த இடத்துல ஆரேஞ்ச் லைன் மேலே போன உடனே என்ட்ரி எடுப்போம். அதாவது மொமெண்டம் வந்து நல்லா சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஷார்ட் போகிறோம், இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல் இந்த இடத்துல என்ன நடக்குது, திரும்ப வந்து இந்த ரெட் கிராஸ் ஓவர் நடக்குது, அதாவது ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே போகுது, அதாவது ஸ்ட்ராங் ரெட் கிராஸ் ஓவர். இப்போ க்ரீன் லைனுக்கு மேலே போகிறதுலாம் வந்து ஒரு வீக் செட்டப், இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. ஸோ என்ன பண்ணுறோன்னா,
இம்மீடியட்டாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறோம், இங்கே எங்கன்னா ஷார்ட் போகிறோம், இந்த ஸ்விங் ஹை இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டோம், ஒரு வழி இல்லை. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறோம், ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2. ஓகே, நம்ம இப்படி வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே நடக்கிற கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் கிராஸ் ஓவர்ஸ். ஸோ இதில் சைட்வேஸ் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேற ஒரு இண்டிகேட்டர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஏடிஎக்ஸில் எப்படி நம்ம பார்ப்போம், நீங்கள் ஒரு 20 மெஷர்மெண்ட் வச்சிருக்கீங்க, 18 மெஷர்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னா அது கீழே இருந்துச்சுன்னா சைட்வேஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அதே தான் இங்கேயும். எப்பெல்லாம் இந்த ஆரேஞ்ச் லைன் வந்து மேலே இருக்கோ, அதாவது ஆரேஞ்ச் லைன் வந்து டாமினேட் பண்ணுதோ, இந்த இடத்துல பாருங்க ஆரேஞ்ச் லைன் டாமினேட் பண்ணுது, ஆரேஞ்ச் லைன் தான் மேலே இருக்கு. ஸோ இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட் எடுக்க மாட்டோம். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா, இது வந்து இப்படி ஒரு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க மாட்டோம். அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு ஆரேஞ்ச் லைன் மேலே இருக்குது, ஆரேஞ்ச் லைன் தான் டாமினேட் பண்ணுது. ஸோ நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அதே போல் மார்க்கெட் வந்து இந்த ஏரியா ஃபுல்லுமே சைட்வேஸ் தான். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, ஆரேஞ்ச் லைன் டாமினேஷன் முடியுது, க்ரீன் லைன் வந்து டாமினேட் பண்ணுது. அதாவது வந்து ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே வந்து ஒரு க்ரீன் லைன் போகுது இந்த இடத்துல. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் லாங் போவீங்க. இந்த இடத்துல வந்து லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்விங் லோ கீழே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. 1:2 அடிச்சிருக்கா, அது 1:3 கிட்ட போயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதை ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் டாமினேஷன் நடக்குது. அதாவது ஆரேஞ்ச் டாமினேஷன் வந்து தூக்கி சாப்பிட்டு ஒரு ரெட் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த கேண்டில் அது, இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டலுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படி தள்ளி போட்டு எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வந்து நீங்கள் இதை ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணோம்னா, ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸை யூஸ் செஞ்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிற இண்டிகேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெயின்போ ரிப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர். இதெல்லாம் நான் முன்னாடி வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நான் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆரம்பத்தில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சிக்க இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒன்றும் கிடையாது. இந்த கிரே லைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ். அதாவது இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறும் பை மட்டும் தான் பார்ப்போம். 200 டே ஆவரேஜ் கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறும் செல்லிங் மட்டும் தான் பார்ப்போம். இது வந்து நார்மல் வந்து ஒரு ஒரு கப்பி மூவிங் ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது இல்லைனா ஒரு உமேன்சு ஏ அந்த மாதிரியான மூவிங் ஆவரேஜ் தான் இது. அதாவது பேசிக்கலி இதுவும் வந்து மூவிங் ஆவரேஜ் தான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எப்போ ட்ரேட் பண்ணுவீங்கன்னா, இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ ட்ரேட் பண்ணுங்கன்னா, இது வந்து எப்போ இந்த லாஸ்ட் லைனை தொடுதோ, அதாவது இந்த லாஸ்ட் கிரே லைனை வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கணும். இது கீழே போயிருந்தால் பிரச்சனை இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு டச்சாவது இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த டச் எடுத்த உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து டச் எடுத்துருச்சு, நான் வந்து இப்போ ரிவர்சல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கீழே போகலாம். அது நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு எப்போ ரைஸ் ஆக போகுதுன்னு. அதுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் லைன் வந்து ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே இந்த இடத்துல கிராஸ் ஓவர் போகுது. ஸோ எந்த ஏரியா அது, இந்த ஏரியாவில் போகுது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம். கரெக்டாக இதுதானே ஸ்விங்லோ, இல்லை இங்கே போட்டுக்கலாம் ஸ்டாப் லாஸ். இந்த ஏரியா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கீழே தான் ஒரு பிரேக் நடந்திருக்கு. அந்த பிரேக்கை தான் இது கம்ப்ளீட்டாக உடச்சிட்டு போயிருக்கு. ஸோ இது கீழே ஸ்ட்ரக்சரல் ஸ்டாப் லாஸ், இது கீழே போடுறது தான் நல்லது. இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டாப் லாஸ் போட தெரியலனா வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து பேண்டு கீழே இந்த இடத்துல தான் போட்டாகணும். அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக தான் போட்டாகணும். இந்த இடத்துல எப்படி போட்டிருந்தாலும் 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கும், அது வேறு விஷயம். பட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வந்து இதுதான் வந்து ஒரு ஃபேக் அவுட். இந்த ஃபேக் அவுட் கேண்டலுக்கு கிட்ட நீங்கள் போடுறது வந்து எப்பவுமே நல்லது. இந்த ஃபேக் அவுட் கேண்டல் கிட்ட கரெக்டாக திரும்ப வந்து இந்த ஏரியாக்குள்ளே உடச்சிது, இந்த ஏரியா கிட்ட ப்ரைஸ் வந்துச்சுன்னா திரும்ப கீழே விழலாம், சைட்வேஸில் போகலாம், மேலே போகலாம், என்ன வேணால் நடக்கும். பட் இந்த ஏரியா வந்து ஒரு கீ ஏரியா. இது கீழே ப்ரைஸ் இந்த வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம இந்த ட்ரேடில் இருக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா உங்கள் டார்கெட்டும் கிட்ட இருக்கணும். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் டேக் தீஸ் ட்ரேட்ஸ். இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு க்ரீன் கிராஸ் ஓவர் நடக்குதா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைனை தொடுது, இந்த லைனெல்லாம் தொடும் போதே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. எந்த கேண்டில், இந்த கேண்டில் எங்கேயோ வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் வெரி சிம்பிள், இந்த கீழே போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப் இருக்குது, தெரியுதா? இந்த இடத்துல வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் இது, ஆனால் 15 மினிட்ஸ்லேயே ஒரு கேப் அப் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே போட்டால் போதும்னா எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:3 போயிருக்கு, நம்ம வந்து 1:2 வைக்கிறோம்னா 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது செல் இருக்கான்னு சொல்லியும் பார்க்கலாம். நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலேயே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செல்லு, இந்த இடத்துல என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து இந்த பேண்டை தொடுது. இந்த பேண்டை தொடும் போது இது வந்து
ஆரஞ்சு லைனுக்கு மேலே தான் இருக்குது. நல்லா பார்த்தா தெரியும். அது வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். பட் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஆரஞ்சு லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட் போவீங்க. இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, இந்த ஏரியாவை தான் வந்து ப்ரீச் பண்ணவே முடியல. ப்ரைஸ் கிட்ட கிட்ட போயிருக்கு, ஆனால் ப்ரீச் பண்ண முடியல. ஸோ நவ் வி ஆர் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இல்லை நான் வந்து இந்த கிரே பேண்டை தொடர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம்னா நம்ம வந்து வெயிட் செஞ்சு தான் ஆகணும். அது எந்த இடத்துல தொடுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த டைமில் நம்மளுக்கு கிராஸ் ஓவர் நடக்கணும். இந்த இடத்துல பாருங்க ஆரஞ்சு லைன் டாமினேட் பண்ணுது, அதாவது மார்க்கெட் சைட் வேஸ். ஸோ இந்த இடத்துல எந்த ட்ரேட்ஸுமே நம்ம எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல ஆரஞ்சு டாமினேட் பண்ணுது, எதுவுமே எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல கிரீன் டாமினேட் பண்ணுது, கிரீன் கிராஸ் ஓவர் நடக்குது. பட் 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கு. ஸோ அகைன் எடுக்க மாட்டோம். எப்போ எடுப்போம்னா திரும்ப வந்து ரெட் எப்போ டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரெட் வந்து இந்த ஏரியாவில் டாமினேட் பண்ணுது. எங்க இங்கே டாமினேட் பண்ணுது. ஸோ இங்கே டாமினேட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ எது ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் எப்பவுமே தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது நல்லது. அப்படி போட்டுட்டு நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல அது எங்கே போயிருக்கு, அது 1:3 வரைக்கும் போயிருக்கு. அது நம்ம 1:2 எய்ம் பண்ணுறோம். இல்லை இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது, தெரியுதா? இங்கே வந்து ஒரு கிராஸ் ஓவர் திரும்ப இருக்குது. எந்த கேண்டில் இது, இந்த கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலில் வந்து ஒரு என்ட்ரி ஒன்று இருக்குது, ஷார்ட்டு. இந்த கேண்டில் இந்த எங்கே கிராஸ் ஓவர், இங்கே கிராஸ் ஓவர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகிறோம். எது ஸ்விங் ஹைக்கு மேலே, இந்த இடத்துல ஸ்விங் ஹைக்கு மேலே இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி போட்டுக்கலாம். யூஸ்வலாக இருக்கிறத விட நம்ம யூஸ்வலாக வந்து 2 பாயிண்ட் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. இந்த இடத்துல இருக்குது, நம்ம 2 பாயிண்ட் தள்ளி மேலே போட்டுக்கிட்டோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து நம்ம எய்மிங் ஃபார் 1:2. அது எங்கேயோ போயிருக்கு, 1:2.5 இருக்கும் போயிருக்கு. பட் நவ் வி ஆர் எய்மிங் ஃபார் 1:2. ஸோ இப்படி வந்து இந்த ரெயின்போவை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் கூட நான் சில ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டுறேன். இதை நம்ம பார்த்துட்டோம்ல, ஏதாவது இன்னும் இருந்துச்சுன்னு சொன்னால் புரியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு கீழே கிரே லைனை தொட வந்திருக்கு. ஆனால் ஃபுல்லும் கிரே லைனை தொடலை. இந்த இடத்துல வந்து ஃபுல்லுமே கிரே லைனை தொடாமல் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குது. எந்த கேண்டலில், இந்த கேண்டலில், இந்த கேண்டலில், இந்த கேண்டலில் ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குது. அதாவது அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து லாங் போவீங்க. இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க, ஸ்விங் லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட. இந்த இடத்துல இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. எய்மிங் ஃபார் எங்கேயோ போயிருக்கு. பட் வி வில் பி எய்ம் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல் தான் இங்கே இது வந்து 200 டே மேலே இருக்குது. பேண்ட் கீழே நல்லா வந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. புல் பேக் எடுத்ததுக்கப்புறமா ஆன்டின் ஆஸ்லேட் இந்த இடத்துல எங்கேயோ வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஒன்று கொடுக்குது. இந்த இடத்துல வந்து அது கிராஸ் ஓவர் கொடுக்குது. எந்த கேண்டல்னா இந்த கேண்டில். இந்த கேண்டலுக்கு மேலே போகுது. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல போடுவீங்க. கிட்ட போட்டிருப்பீங்க, ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி போட்டிருந்தாலும் இது வந்து ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்திருக்கு, அடிக்கல. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்திருக்கு, அடிக்கல. பட் அடிச்சிருக்கலாம், இது இந்த ஏரியாவில் வந்து அடிச்சிருக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் தான் எடுத்தாகணும். அதுக்கப்புறம் 1:2 போயிருக்கு. ஸோ எதுவுமே வந்து 100% ஒர்க் ஆகுது. இது வந்து லக்கு தான். இந்த இடத்துல அடிக்காதது வந்து ஒரு லக்கு தான். பட் எப்பவுமே அப்படி நடக்காது. ஓகே, பட் இது ஃபுல்லுமே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த இது உங்களுக்கு ஃபுல்லுமே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம், இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் இன்னொரு இண்டிகேட்டர் இருக்குது, அதை பற்றியும் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். பட் ஆண்டியன் ஆசிலேட்டரை நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அலோனாக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, இந்த இடத்துல 2 டச் இருக்கணுமா ஒரு வேலிட் ட்ரெண்ட் லைனுக்கு. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடாக வந்து 2 டச் கொடுத்துருச்சு. 2 டச் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக். ட்ரெண்ட் லைன் பிரேக் நடக்கும்போது பாருங்கள், ஆண்டியன் ஆசிலேட்டரும் வந்து கிராஸ் ஓவர் கொடுக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த இடத்துலயே வந்து லாங் போகலாம். இந்த இடத்துல லாங் போட்டு இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஒரு வழியே கிடையாது. நம்ம இங்கெல்லாம் எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் போட முடியாது. இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் போடணும். பட் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாருங்கள், ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஏரியாஸில் வந்து இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ட்ரேட் பண்ணும்போது இந்த ஏரியாலேயே என்ட்ரி கொடுப்பீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டு என்ட்ரிஸ்க்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ஆரம்பத்தில் இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக வந்து நீங்கள் வெறும் ஆண்டியன் ஆசிலேட்டர் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல அதையே நம்ம பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் நான் எடுக்கிறேன். ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியாவிலேருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 டச்சாவது மினிமம் இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு 3 டச் வருது. ஓகே, எனக்கு இந்த இடத்துல எங்கே வருது, 3 டச் வருது. வரும்போது ஆண்டியான் வந்து இந்த இடத்துல எனக்கு எங்கேயோ கிராஸ் ஓவர் தருது இந்த ஏரியாவில். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெட் கேண்டில் முடிச்ச உடனே நான் வந்து இந்த இடத்துல லாங் போவேன். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவேன். நான் எய்மிங் ஃபார் 1:2. அது எங்கேயோ போயிருக்கு. இப்போ 1:2 வச்சுனா நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஏரியாலேயே வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டேன். சில பேர் வந்து இப்போது ரெயின்போலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவில் எங்கன்னா கொடுத்துருப்பீங்க. இதுவும் வந்து கண்டிப்பாக 1:2 கொடுத்துருக்கோம். பட் ஸ்ட்ரக்சரில் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரிஸும் வந்து அதிகமாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்டில் கிடைக்கும். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. எய்மிங் ஃபார் 1:2னா இந்த இடத்துல 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஆண்டியான வந்து உங்களால் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இதை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன்.
இது எல்லாமே டெலிட் ஓகே இங்கேயே போயிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக டெலிட் பண்ணியாச்சு. ஓகே ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா ஆர்எஸ்ஐ பிரைம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆர்எஸ்ஐ பிரைம் சார்ட் பிரைம் இதை எடுத்துக்கோங்க. இது வந்து 3800 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிகேட்டரை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நார்மல் ஆர்எஸ்ஐ தான். ஓகேவா, நார்மல் ஆர்எஸ்ஐ. பட் சில பேர் கேட்கலாம் நார்மல் ஆர்எஸ்ஐயாவே யூஸ் பண்ணலாமே, அது ஏன் வந்து கேண்டில்ஸாக யூஸ் பண்ணணும்னா நான் வந்து கேண்டில்ஸாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு ஆர்எஸ்ஐயை நான் கேண்டில்ஸாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லைனா இந்த ஆர்எஸ்ஐ மேலே வேறு ஏதாவது இண்டிகேட்டர் போட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்னோட சைக்காலஜிக்கு நல்லா இருக்குது. ஸோ அதையே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதில் எப்படின்னா இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த கேண்டில்ஸ் வந்து கேண்டில் வித் பேட்டர்ன்ஸ்னு இருக்குது. கேண்டில் வித் பேட்டர்ன்ஸ்னால் எதுவும் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் வரும்போது ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் நடக்குதா, இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு என்கல்ஃபிங். இந்த கேண்டிலை வந்து இது வந்து தூக்கி சாப்பிடுது. இந்த கேண்டலை வந்து இது வந்து தூக்கி சாப்பிடுது. அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு என்கல்ஃபிங், இந்த இடத்துலையும் ஒரு என்கல்ஃபிங் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் இருக்கும்போது என்கல்ஃபிங் தரும். பட் இது என்ன தரும்னா வெறும் என்கல்ஃபிங் மட்டும்தான் வந்து காட்டும், வேறு எந்த பேட்டர்ன்ஸும் காட்டாது. ஸோ அதனால் எனக்கு தேவைப்படாது. ஹீக்கினாஷினா எதுவுமே இல்லை. இந்த இடத்துல போயிட்டு ஹீக்கினாஷி. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே வந்துருச்சு. எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே வரும்போது மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு கிரீன் கேண்டல் க்ளோஸ் வைக்குது. ஸோ நான் இந்த இடத்துல லாங் போவேன். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுவேன். எய்மிங் ஃபார் 1:2 1:2 கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரேட் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லூசராக இருந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது. மூவிங் ஆவரேஜ்க்கு நான் இமீடியட்டாக வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இதுதான் ரிவர்சல் ட்ரேட்ஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். யூஸ்வலாக ஆர்எஸ்ஐயில் எப்படி எடுப்பாங்கன்னா ஒன்று மொமெண்டம் ட்ரேட்ஸ்க்கு பார்ப்பாங்க, இல்லைனா ரிவர்சல் ட்ரேட்ஸ்க்கு பார்ப்பாங்க. ஏதாவது ஓபி கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர்சல் ட்ரேட்ஸ்க்கு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐ கேண்டில்ஸாக யூஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஒரு டபுள் பாட்டம் இருக்குது. எப்படி டபுள் பாட்டம் இருக்குது, ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே விழுந்துட்டே இருக்குது. கீழே விழுந்துட்டே இருக்கும்போது ஒரு க்ரீன் கேண்டில்ஸ் மேலே போகுது, திரும்ப ஒரு ரெட் கேண்டில் வருது. ரெட் கேண்டில் வந்துட்டு திரும்ப வந்து இது வந்து அப்படியே மேலே போகுது. இது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி படிக்கலாம், இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக படிக்கலாமா, இது வந்து இப்போ டபுள் பாட்டமாக படிக்கலாமா? பட் எல்லா டபுள் பாட்டமும் ட்ரேட் பண்ணலாமானா எல்லா டபுள் பாட்டமும் ட்ரேட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே வந்துடுச்சு. தெரியுதா, ப்ரைஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் வந்து பிளைண்டாக என்ட்ரி கொடுத்துட மாட்டீங்க. எப்போ என்ட்ரி கொடுப்பீங்கன்னா ரெண்டு விதமான என்ட்ரி இருக்குது. ஒன்று, இந்த ஆண்டியன் ஆசிலேட்டர் வந்து க்ரீன் லைனுக்கு மேலே, அதாவது க்ரீன் லைன் வந்து ரெட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் இந்த ஆண்டியன் ஆசிலேட்டர் இது. பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இது ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. எந்த கேண்டலில், இந்த கேண்டலில். ஸோ இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல வந்து லாங் போவீங்க. எங்கே க்ளோஸ் வச்சிருக்குது, இங்கே க்ளோஸ் வச்சிருக்குன்னா லாங் போவீங்க. இதுக்கு கீழே வந்து அப்படி எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் நடந்திருக்கு. இதுதான் அந்த மதர் கேண்டில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, மதர் கேண்டல் கீழே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து டபுள் டாப் என்ன ட்ரிபிள் டாப்பே போட்டிருக்கு. பட் நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து என்ட்ரி தர மாட்டோம். ஏன் என்ட்ரி தர மாட்டோம், இன்னும் ஆண்டியன் ஆசிலேட்டர் வந்து ஒரு ரெட் கிராஸ் ஓவர் தரல. எந்த இடத்துல ரெட் கிராஸ் ஓவர் தருது, இந்த ஏரியாவில் தான் இது வந்து ரெட் கிராஸ் ஓவர் தருது. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஃப்ளாட்டு. இந்த ஏரியாலாம் ஆர்எஸ்ஐ வந்து எக்ஸ்ட்ரீமில் போயிடுச்சு. நீங்கள் செல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து ஆண்டியான யூஸ் பண்ணும்போது அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இந்த இடத்துல எங்கேயோ வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. எப்போ இது எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். இது வந்து ஆர்எஸ்ஐ வந்து எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே போயிருக்கணும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் ரீஜனுக்குள்ளே போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கிராஸ் ஓவர் நடக்கணும். இந்த கேண்டலில் நடக்குது. இந்த கேண்டலில் நடக்குதுன்னா அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நம்ம வந்து ஷார்ட் போவோம். ஷார்ட் போயிட்டு எய்மிங் ஃபார் 1:2. அது எங்கேயோ போயிருக்கு, 1:2.3 வரைக்கும் போயிருக்கு. இன்கேஸ் நம்ம இதுக்கு மேலே அப்படி இழுத்து போட்டோம்னா கூட 1:2 அது எங்கேயோ வருது. கண்டிப்பாக 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் ரிவர்சல் ட்ரேட்ஸை பிளான் பண்ணி எடுக்கும்போது, அதாவது ஒரு இந்த இடத்துல நீங்கள் ஏடிஎக்ஸ் போட்டிங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் வச்சுப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு நான் லீனியர் திங். அதில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃபிக்ஸட் நம்பர் வைக்கும்போது நிறைய வந்து அடி வாங்கும். ட்ரேட்ஸ் கிடைக்காது, இல்லைனா லேட்டாக கிடைக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு இண்டிகேட்டரையே நீங்கள் வச்சு இப்படி ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஏடிஎக்ஸை நீங்கள் வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுறீங்க. ஆண்டியன் ஆசிலேட்டர்ன்ற ஒரு மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரிவர்சல் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த மொமெண்டம் நான் சொன்னல, அந்த மூவிங் ஆவரேஜ் புல் பேக், அதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது எல்லாமே புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா திரும்ப நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்ன பார்ப்பீங்க, ப்ளைனாக இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிப்போமா, ஆண்டியன் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த செல் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன படிக்கிறோம், ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது, ஒரு புல் பேக் எடுக்குது, ப்ரைஸ் மேலே போகுது, புல் பேக் எடுக்குது, ப்ரைஸ் மேலே போகுது, புல் பேக் எடுக்குது, அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வருது. இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து வந்துருச்சு. இந்த ரேஞ்சு
பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோவை ப்ரைஸ் வந்து உடைக்கவே இல்லை. ஸோ அப் ட்ரெண்ட் கண்டினியூவாக இருக்குது. இந்த லோவை ப்ரைஸ் வந்து உடைக்கவே இல்லை, அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக இருக்குது. பட் இந்த லோவை ப்ரைஸ் உடைக்குது. ஸோ இந்த லோவை ப்ரைஸ் உடைக்கும் போது என்ன பண்ணுறீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. இப்போ இந்த இடத்துல 2 டச்சு 3 டச்சுன்னு ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். எங்காவது இந்த இடத்துல எங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம். ட்ரெண்ட் லைனை உடைக்குது. ஓகே, ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு, நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்றது தெரியுது. பட் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்ல. கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது திரும்ப நீங்கள் வந்து இந்த ஏரியாலே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவில் கிராஸ் ஓவர் தருதுன்னு சொல்லி எடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டிஸ்கவுண்ட் ஏரியாக்குள்ள ப்ரைஸ் வந்துட்டு திரும்ப வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போகுது. திரும்ப வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்குது, இந்த ஏரியாவில் கிடைக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குது. பட் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து எக்ஸாஷன் ஏரியா. இந்த ஏரியா வந்து எக்ஸாஷன் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து நல்லா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஆரம்பத்தில் சில இண்டிகேட்டர்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் கரெக்டான காம்போவில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டரை நீங்கள் வச்சே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, பை.